வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் பேஸ் இது பார்த்திங்கன்னா இன்ஃபீல்டாக வந்துடும் 8 இன்ச்சு சப்வூஃபர்னு கூட சொல்ல முடியாது, ஊஃபர். இது ஒரு காருக்கு கம்ஃபர்டபுளாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பவர் ஆம்புக்கு வர மாதிரி தான் வரும். உங்களுக்கு கண்ட்ரோல்லாம் பார்த்திங்கன்னா கிரவுண்டு, ரிமோட் கிட்டு, ஒயரு. ரிமோட்டுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம செட்டுலேருந்து 12 வோல்ட்டு ரிமோட், அதுலேயும் 12 வோல்ட் அவுட் வரும். அந்த வோல்டேஜ் அதாவது செட்டு கார் செட் ஆனால் இந்த செட்டு ஆன் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. அது இது டைரக்ட் பேட்டரிலேருந்து 12 வோல்ட்டு. இதுக்கு ஃபியூஸ் கண்ட்ரோலு. இன்புட்டு ஏவி நீங்கள் கொடுத்துக்கலாம், 2 லைன் கொடுத்துக்கலாம். இது ஹை லெவல்னும் போது உங்களுக்கு ஸ்பீக்கரை இன்புட்டாக இது கொடுத்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம ஸ்பீக்கருக்கும் வந்துடும். சப்பு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வர்றதுக்கு இது ஹைக்கு போட்டு இன்புட் கொடுப்பாங்க. இதுக்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி வால்யூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ் லெவல் வச்சுக்கலாம், சப்வூஃபர் லெவல் வச்சுக்கலாம், சப் லெவல் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துக்குறாங்க. அந்த கண்ட்ரோலும் கொடுத்துக்குறாங்க. அப்புறம் இன்புட் கெயின் கொடுத்துருக்காங்க. பேஸ் பூஸ்ட்டு, லோ பேஸ் வேணாலும் நீங்கள் அந்த இது எவ்வளோ திருப்பிங்களோ அது மாதிரி பாஸு, இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் கம்பெனி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆக்டிவ் பேஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏதாவது வந்தால் போடுங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கோசமே இந்த வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு ஊஃபர், சப் ஊஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா 8 இன்ச்சு ஊஃபர், சப் ஊஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவி மேக்னெட் போட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஊஃபரும் நல்லா குவாலிட்டியாக தாங்க இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நம்மளுக்கு டெப்த் வர மாதிரி. இது பார்த்திங்கன்னா நம்மளது அந்த 12 to 24 இன்வெர்ட்டர் தான். சேம் இது நாம் அசம்பிள் பண்ணுற செட்டில் என்ன இது இருக்கோ அதுதான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஐசிங்க, ரெசிஸ்டருங்க, இதெல்லாமே. ஐசியும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லைங்க. இந்த ஐசி காமிக்கிறோம், 5198 1941 இதுதான் ஐசி. இது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் இன்புட் கொடுத்தோம்னா நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுத்தா 24 ஆகிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் மெட்டல், அலுமினியம் மெட்டலில் செஞ்சுக்கிறாங்க. இதை வந்து ஒரு இதாக பண்ணி இதுவும் நல்லா மேலே வந்து கிரிலும், கீழே வந்து அலுமினியம், அதாவது ஒரு பாக்ஸ் ஏர் லாக் இதில் ஆகாத மாதிரி பேஸ் குவாலிட்டி எப்படி இருக்க தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் பேஸுன்றது இவ்வளோ தாங்க, வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் இது என்னன்னா இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேஸ் அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்காது. நார்மலாக ஓரளவுக்கு அந்த ஃபீல் இருக்கும், நார்மலாக ஓரளவுக்கு ஃபீல் இருக்கும். இவ்வளோ தாங்க ஆக்டிவ் பேஸ்லன்றது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதுதான் ஆக்டிவ் பேஸோட இது. அதாவது எந்த லெவல் போனாலும் நம்மளுக்கு அந்த மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி. அதே மாதிரி கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா 12 to 24. நம்ம அசம்பிள் செட்லேருந்து கம்பெனி வரைக்கும் எடுத்திங்கன்னா கூட இந்த ஃபார்முலா தான் எல்லா இதுலேயும் இருக்குது. இப்போது இதோட காப்பி தான் எல்லா இதுலேயும் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட்னா டீட்டெயில்னா இதோட ரிசல்ட்டாக நான் பார்த்து வீடியோ எடுக்க முடிஞ்சால் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.